வணக்க மக்களை, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோவில் நம்ம DEAF, அதாவது டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பேங்கிங் அவேர்னஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளோட ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு டேரெக்டாக வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் ஸ்கீம் இது பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 24, 2014 இது கொண்டு வரப்பட்டது RBI. இதை ஃபார்முலேட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ரெகுலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா RBI தான். இந்த அக்கௌண்ட் எதற்காக சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ரெக்கரிங்கு இல்லை FDயில் இதெல்லாம் பணம் போட்டு வைக்கிறோம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கண்டுக்காம விட்டு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே யாருமே அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலை, அதில் பல பணங்கள் கிடக்கு அப்படின்னா அந்த பணத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேங்க் இந்த டெஃப் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிடுவாங்க. RBI வச்சுருக்க இந்த டெஃப் அக்கௌண்ட்டுக்கு. இதுதான் இந்த DEAF ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியராக புரிஞ்சா இந்த டெஃப் அக்கௌண்ட் எதற்காக அப்படின்னு இன்டர்வியூலையும் கொஸ்டின் கேட்கலாம், இல்லை DEAFோட அப்ரிவேஷன் எக்ஸாம்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டால் நீங்கள் அதுக்கான அப்ரிவேஷன் என்னென்னா டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க? 2014 கொண்டு வரப்பட்டது. இது செக்ஷன் 26A செக்ஷன் 26A பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இதற்கு கீழே தான் எல்லா பவர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் பணம் போட்டதை கிளைம் பண்ணிக்கலாமா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டெய்லியுமே இந்த மாதிரி பேங்கிங்கான ஷார்ட்ஸ் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்டர்வியூவில் இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம கிராக் வித் ஜாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டின்